வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழவே. 3 தலைப்புகளில் கணபதியை பற்றி சிறப்பாக சில பொருள்களை பார்த்தோம். அடுத்தது, மகா கணபதிக்கு பல வகையான ஹோமங்கள் உள்ளது. சில நித்திய கர்மானுஷ்டானம் போன்ற லகுவான கணபதி ஹோமத்தை நித்தம் செய்து வருபவர்களும் இருக்கிறார்கள். ஸ்ரீ சித்தலட்சுமி வல்லபாம்பா சமேத மகா கணபதிக்கும் ஸ்ரீ வாஞ்சா கல்பல கணபதி ஹோமம் என்பவைகளை ஸ்ரீ குருவின் சந்நிதியிலோ அல்லது அவருடைய அனுமதியின் பேரில் தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் கட்டளையாக சொல்லுகிறது. வாஞ்சா கல்பலதா கணபதி ஹோமம் ஸ்ரீவித்தை எடுத்து அதில் பஞ்சதசி உபதேசம் ஆயிருந்தால் மட்டுமே வாஞ்சா கல்பா கணபதி ஹோமம் செய்ய முடியும். ஏனென்றால் அதில் வாஞ்சா கல்பலதா கணபதி ஹோமத்தில் உள்ள மந்திரங்கள் எல்லாம் பாலாவும் பஞ்சதசியும் வருகிறது. ஆகையால் பஞ்சதசி எடுத்திருந்து குருவனுடைய உபதேசம் பெற்றிருந்தால்தான் வாஞ்சா கல்பலா கணபதி ஹோமம் பண்ண முடியும். ஹோமங்கள் பலமுறையில் செய்யப்பட்டாலும் தெய்வத்திலோ மூல மந்திரத்திலோ மாற்றம் இல்லை. என்னென்ன திரவியம் கொண்டு ஹோமம் செய்தால் என்னென்ன கோரிக்கைகளின் பலம் கிட்டும் என்றும், ஹோம திரவியங்களை மாறுபட்டு செய்தால் கோரிய பலனுக்கு பதில் வேறு பலன் கிடைக்கும் என்று பிரபஞ்சசாரம், காரிதந்திரம், முத்கல புராணம் போன்ற தந்திர சாஸ்திரங்கள் விரிவாக சொல்லுகிறது. பொது நன்மைக்காக செய்யப்படும் ஹோமத்தில் மகா கணபதிக்கு பிரியமான 8 திரவியங்கள், அவற்றுக்கு அஷ்ட திரவியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 1 மோதகம், 2 அவல், 3 நெல் பொரி, 4 சத்துமா, 5 கரும்பு துண்டு, 6 தேங்காய் கீற்று, 7 எள்ளு, 8 வாழைப்பழம் போன்ற 8ம் அஷ்ட திரவியம் என்று சொல்லப்படுகிறது. இவைகளை தவிர சமித்து, நெய், அன்னம், தேன், பசும்பால், நாட்டு சர்க்கரை, தயிர், எள் கலந்த அரிசி, அப்பம், வடை, எள்ளுருண்டை மற்றும் மாவினால் செய்யப்பட்ட இனிப்பு பட்சணங்கள், இவைகளுடன் ஜாதி புஷ்பம், அரளி புஷ்பம், வெண்தாமரை, செந்தாமரை, நீலோத்பலம் போன்ற புஷ்பங்களும், புரசு, அரசு, பலா, வெள்ளெருக்கு, கருங்காலி, சந்தன சமித்துகளும், வேம்பு, மா, அருகம்புல் போன்ற மூலிகை பச்சிலைகளும் ஹோம திரவியங்களாக சொல்லப்பட்டு வருகிறது. எதை எதனுடன் சேர்த்து ஹோமம் செய்ய வேண்டும் என்று விரிவாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அஷ்ட திரவியத்தினுடைய தத்துவத்தை பார்ப்போம். 1 மோதகம், அதாவது கொழுக்கட்டை. சச்சிதானந்த பூர்ணம் என்பதை அஸ்தி பாதி, பிரியம் என்ற தன்மைகளை உடையது. 2வது அவள், அதாவது பருதுகம். சம்சார சாகரத்தில் உழன்று பலவித சுகம் துக்கங்களையும்
லாப நஷ்டங்களையும் அடைந்த மனிதன் தன்மை என்பதை மூளைக்கும் தன்மையுடைய நெல் என்பது திரும்பவும் ஜனனம் எடுக்கக்கூடிய ஜீவனாகவும், கொதிக்கின்ற நீரில் வேக வைப்பது என்பது சம்சார சாகரத்தில் மனம் புழுங்குவதாகவும், உலக்கையால் இடிப்பது என்பது கர்மாவினால் இடிபடும் கஷ்டங்கள் என்றும், உவி பிரிவது என்பது ஸ்தூல தேகத்திலிருந்து ஜீவன் பிரியக்கூடியதாகவும், செதில் செதிலாக உள்ளது மனதின் விருத்தியையும் குறிப்பிடும் வகையில் அவல் ஹோமம் பொருளாகின்றது. மூன்றாவதாக நெல்பொறி, அதற்கு லாஜம் என்று பெயர். ஆத்மவித்தை என்ற தபசினால் அடையும் சத்துவ குணம் என்பதை உஷ்ணத்தால் வறுக்கப்பட்ட நெல்லில் இருந்து விடுபட்டு மலர்ந்த நிலையில் வெளிவரும் பொறியின் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. பிராரப்த கர்ம வினையினால் கட்டுண்டு இருக்கும் ஜீவாத்மாவை ஆத்ம வித்தை என்று தபசி என்ற உஷ்ணத்தால் வருகிற கர்ம பந்தத்தில் இருந்து உமி பிரிவது போல பந்தத்தில் இருந்து பிரிந்து வெண்மையான மலர்ந்த புஷ்பம் போன்ற பொறி போன்று ஆத்ம ஞானம் உண்டாகும் என்று தத்துவமாக பொறி அமைகிறது. அடுத்தது நான்காவது சத்துமா. நெல்லிலிருந்து அரிசியை பிரித்து அதனை நன்றாக பொன்னிறத்தில் வறுத்து இடித்து சலித்து அதில் உண்டாகும் சத்துமா என்பது சப்த, ஸ்பர்ச, ரூப, ரச, கந்த என்ற பஞ்சேந்திரியங்களின் விகாரத்தன்மையை திடமான மனத்தினால் பொடி செய்து இந்திரியங்களை கட்டுப்படுத்தும் தத்துவ ரூபமாக சத்துமா விளங்குகிறது. ஐந்தாவது கரும்பு துண்டு, இக்ஷு. மன, இக்ஷு, தனு என்பது உபனிஷத்து வாக்கியம். மனதில் ஏற்படும் பலவித ஆர்ப்பாட்டத்தை வில்லை போல் வளைத்து அடக்குவது என்ற தத்துவம். அடுத்தது தேங்காய் கீற்று, நாளிகேரப் பருவம். எப்படி முற்றிய தேங்காய் மரத்தை விட்டு விலகி பிறகு தனக்கும் தன்மேல் உள்ள மட்டைக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறதோ, அதுபோல சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு தனக்கும் தன் சரீரத்திற்கும் பற்றில்லாமல் ஆத்ம ஞானத்தை நோக்கி மனம் போன்று கீற்றுகள் அமைகிறது. அதற்கடுத்தது ஏழாவது எல், திலம். சம்சார பந்தத்தில் சிக்கில் இடிபட்டது போல் உழன்று கஷ்டங்களை அடைந்து என்னை போன்ற ஆத்ம ஞானம் உண்டாகும் என்பதை ஜீவரூபமான எல் கூறுகிறது. எட்டாவது வாழைப்பழம், அதாவது பழம். ஆத்ம ஞானத்தில் பழுத்த நிலையை அடைய வேண்டும் என்பதை காட்டுவது வாழைப்பழம். ஆகையால் சம்சார கஷ்டத்திலிருந்து விடுபட செய்து சத்துவ குணத்தை அடைந்து திடமான மனத்தால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனோ வாக் காயம் என்பதை உலகத்தில் சுகத்தில் இருந்து திருப்பி ஜீவ முக்தி நிலையை அறிந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடையும் மனப்பக்குவத்தால் அடையலாம். ஆகையால் இந்த அஷ்ட திரவியங்களுடைய கருத்துக்களை பற்றி பார்த்தோம். இனி அடுத்து வரப்போகிறது ஹோமம், என்னென்ன திரவியங்கள் பண்ணினால் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை பற்றி அடுத்த தலைப்பில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.